ஹாய் வணக்கம். நான் ஹரிகிருஷ்ணன் பேசுறேன். டுடே ஸ்போக்கன் இங்கிலீஷ் பிராக்டிஸ் பார்ட் 12 நம்ம அதில பார்க்க போறோம் அதில. நான் வந்து பிராக்டிஸுக்குன்னு தனியா அதாவது எக்ஸ்ட்ரா உள்ள ஸ்போக்கன் பூரா எல்லாத்தையும் டைப் பண்ணி இதில நம்ம வச்சிருக்கோம் அதில. அது இல்லாம பிராக்டிஸுக்கு தனியா கான்ஜுகேஷன் சொல்லிட்டு 1லேருந்து 25 வரைக்கும் உள்ளதுல, அது தனியா ஸ்டேட்மென்ட், இன்டராக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் குடுக்க போறோம் அதில. ஸ்டேட்மென்ட் ஏற்கனவே நான் குடுத்துட்டேன். அடுத்து நம்ம இன்டராக்டிவ்ஸ்லாம் நம்ம அதில பார்க்க போறோம். ரொம்ப எளிமையா அந்த இடத்துல புரிஞ்சுக்கிற மாரி இதில இருக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சின்ன வார்த்தைகள் வந்து ஸ்போக்கன் பேசுறதுக்கு குடுத்துருக்கேன் நான் அதில. இப்ப அதில வந்து இது வந்து வார்த்தைகள் சின்ன வார்த்தைகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதில பொறுத்தவரைக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆ பார்ப்போம் அதில. அதில பாருங்களேன், கோ தேர். இப்ப நார்மலா நம்ம வார்த்தைகள் வந்து நெறைய வார்த்தைகள் இருக்கு அதில. இந்த சின்ன வார்த்தைகள வந்து நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோம்னாக்கா, பேசுறது ஈஸியா இருக்கும். அதே இடத்துலயும் வி நீட் எந்தூசியாசம் நமக்கு என்ன தேவைனாக்கா, ஒரு ஆர்வம் தேவை. அதே இடத்துலயும் அந்த ஆர்வத்த ஸ்போக்கன்ல வச்சிருந்தோம்னாக்கா, நம்ம பேசுறது ஈஸியா இருக்கும் அந்த மனநிலை. அதாவது சின்ன வார்த்தைகள பேச ஆரம்பிச்சோம்னாக்கா, நம்ம பெரிய லெவல்ல அந்த இடத்துல பேச ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். பாருங்களேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கான்ஃபிடென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில இருக்கு. நம்ம பேசுறோம். தப்போ, ரைட்டோ முதல்ல பேசணும் அதில பொறுத்தவரைக்கும். பேசினா தான் அது வரும். பேசாம வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ உள்ள கால சூழ்நிலைய பொறுத்தவரைக்கும் எல்லாமே டெக்னாலஜிஸ்ட் அதிகமா அந்த இடத்துல யூஸ் பண்றதுனால, இங்கிலீஷ் வந்து எல்லாத்துலயும் யூஸ் பண்ணி ஆகணும் அத பொறுத்தவரைக்கும். நீ எல்லா சப்ஜெக்ட்ல படிக்கும்பொழுது, ஆ அதாவது அ ச அ எல்லா சப்ஜெக்ட்டுமே சயன்ஸு, சோசியலு, மேத்ஸு எல்லாத்துலயுமே இங்கிலீஷ் லாங்குவேஜ் நுழைஞ்சிருக்கு அதுல. ஸோ இதில பொறுத்தவரைக்கும் எல்லாமே நம்ம பேசணும். சின்ன வார்த்தைகள் இருந்ததுனாக்கா நம்ம பேசுறது ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்களேன், கோ தேர் அங்கு செல், அங்க போ அப்படின்னு வச்சுக்கோ. ஸ்டாண்ட் ஹியர் நீ இங்கே இருப்பா நான் வாரேன். இங்கே நில்லு. இங்கே நின்னுட்டு நான் வந்துர்றேன். ஸ்டாண்ட் ஹியர் இங்கே நில்லு. ஸ்டாண்ட் தேர் அங்க போய் நில்லு. நான் சொல்றது கேட்குதான்னு பாரேன். அங்க போய் நில்லு. ஸ்டாண்ட் தேர் அங்க போய் நில்லு. அங்க யாராவது வராங்களான்னு பாரேன். ஸ்டாண்ட் தேர். கோ அண்ட் ஸ்டாண்ட் தேர் வாட்ச் போய் கவனி அப்படின்னு சொல்லுவோம். கோ வித் ஹிம் அவனோட நீனு போப்பா. அங்க போய் நிக்க போறான். கோ வித் ஹிம் அவனோட நீனு போ அப்படின்னு அர்த்தம். கோ வித் ஹிம் அவன் கூட போ. அவனோட செல்லு. அவனோட போ அப்படின்னு அர்த்தம் சொல்றோம். இது வந்து ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம புரிஞ்சுகிட்டு கரெக்ட்டா அந்த இடத்துல இந்த வார்த்தைய பயன்படுத்தணும் அப்படின்னு பயன்படுத்தணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். கம் வித் மீ என்னோட வா. எனக்கு வேலை நெறைய இருக்கு. என் கூட வந்துரு. வா போவோம். பிரிண்டிங் எடுக்க வேண்டியது இருக்கு. ஜெராக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. உனக்கு நெறைய பாடம் சொல்லிக் குடுக்குறேன். வா என் கூட வந்துரு. கம் வித் மீ அப்படின்னு வார்த்தை அதில சொல்றோம். பி சீட்டட் வாப்பா உட்காரு. உட்காருங்க. உட்காந்துரு. பி சீட்டட் உட்காருப்பா வாப்பா உட்காரு. அப்படின்னு நம்ம அத சொல்றோம். அடுத்து பாருங்களேன், என்ன ஒரு மாரி டென்ஷனா இருக்கா? ரிலாக்ஸா இரு. ரிலாக்ஸ்னாக்கா அமைதியா இரு. பார்க்குற டென்ஷனா தெரியுது? ரிலாக்ஸ்டா இரு அப்படின்னு வார்த்தை வச்சுக்கணும். நாட் எட் இதுவரைக்கும் இல்ல. என்னப்பா ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்களா? நாட் எட் இன்ன வரைக்கும் தெரியல சார். இன்ன வரைக்கும் இல்ல. இதுவரைக்கும் இல்ல. நாட் எட் இதுவரைக்கும் இல்ல. இட்ஸ் அ டிஃபரண்ட். இட் இஸ் டிஃபரண்ட் அது வித்தியாசமானது. என்ன சார் அவன்ட்ட பேசினேன் அப்படி இருக்கேன். சார் அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு சார். இட்ஸ் டிஃபரெண்ட் அப்படின்னு அர்த்தம். அது டிஃபரெண்டானது. இட்ஸ் டிஃபரெண்ட். இட்ஸ் குட் சார் அது நல்லா இருக்கு சார். அது நல்லா இருக்கு. பாடம் நடத்தினா நல்லா இருக்கும். அது புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். இட்ஸ் டிஃபரெண்ட் நல்ல புக்கா இருக்கு சார். அது நல்லது. அது நல்லது. இட் இஸ் குட் அது நல்லது. ஐ ஃபவுண்ட் இட் பாஸ்ட் டென்ஸ் நான் கண்டுபிடிச்சேன். ஃபைண்ட் இட்ங்கிறது பிரசன்ட்ல. ஐ ஃபவுண்ட் இட் நான் கண்டுபிடிச்சேன். ஃபைண்ட் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அர்த்தம். ட்ரிங்க் இட் அப் இத குடிப்பா. இந்த டீ போட்டு வச்சிருக்கேன். இத குடி. ட்ரிங்க் இட் அப். இந்த இருக்கு இத குடி முதல்ல ஃபர்ஸ்ட்டு. இந்த ஹாட்டா இருக்குல்ல குடி. ட்ரிங்க் இட் அப். குடிச்சிரு வெயில் டைம். சாரி மழை டைமா இருக்கு. அத குடி நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து பாருங்க. ஷோ த வே. இப்ப எனக்கு அந்த வழி தெரியல. அந்த வழிய காட்டுங்களேன். ஷோ த வே. எங்க போறது? அந்த ஊருக்கு போகணும்ப்பா. அந்த கிராமத்துக்கு போகணும். விஓ போய் பார்க்கணும். அந்த டீச்சர போய் பார்க்கணும். வழிய காட்டுங்களேன். ஷோ த வே. வழிய காட்டு அப்படின்னு சொல்றோம். இட்ஸ் ஆல் ரைட். பரவாயில்ல சார் தப்பு ஒண்ணு நடந்துட்டு. பரவாயில்லப்பா. இட் இஸ் ஆல் ரைட். பரவாயில்ல. அத விட்டுருங்க. பேசிக்குவோம் நம்ம. இட் இஸ் ஆல் ரைட். பரவாயில்ல அப்படின்னு சொல்றோம். see you again. மீண்டும் அதில பார்ப்போம். ஏன் இந்த மாரி வார்த்தைகள்லாம் உங்களுக்கு வந்து சின்ன வார்த்தைகள்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். படிக்கிறதுக்கு, கொள்றதுக்கு, பேசுறதுக்கு அப்படி வார்த்தைகள் see you again. பிரிஞ்சு சொல்லும்போது சொல்லுவோம் இல்லையா? மீண்டும் பார்ப்போம் அப்படின்னு see you again அப்படின்னு அர்த்தம். மீண்டும் பார்ப்போம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் எனக்கு புரியுது. எது? சார் நீங்க நடத்துற ஸ்போக்கன் புரியுது. ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு அர்த்தம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் எல்லா விஷயத்தையும் அத பயன்படுத்தலாம். இல்லையா? நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நீ எழுதுறது எனக்கு புரியுது. அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம என்னென்ன செயல்பாடு சொல்லுதோ, இது காமனான வார்த்தைகள் இது எல்லாமே அதில உள்ளது. ஸோ மேபி நீ சொல்றது மழை வரலாம், வரலாம இருக்கலாம். மேபி இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவோம். ஸோ அடுத்து பாருங்களேன், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மேல புரிகிறது மட்டும் இங்க வந்து புரியல அப்படின்னு அர்த்தம்.
ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனக்கு புரியல. பிரசன்ட் டென்ஸ் சொல்லுது. ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனக்கு அது நேத்து புரியாம இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனக்கு புரியல. இட்ஸ் ஆல் ரைட் அதெல்லாம் சரி. பணம் எவ்வளோப்பா கொடுப்ப? எப்பப்பா சொல்லிக் கொடுப்ப? எவ்வளோ சார் தெரிஞ்சுக்கலாம்? இட்ஸ் ஆல் ரைட் எல்லாம் சரி. எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இட் இஸ் ஆல் ரைட் எல்லாம் சரி, எல்லாம் சரி, எல்லாம் சரி. இட் இஸ் ஈஸி அது எளிமையானது. எது கத்துக்கிறது ரொம்ப எளிமையா ஸ்போக்கன் ரொம்ப கத்துக்கிறது ரொம்ப எளிமை. இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுக்கிறது ரொம்ப எளிமையானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இட் இஸ் குட் அது நல்லது. ஏற்கனவே ஒன்று பார்த்துருக்கோம். இட்ஸ் குட் அது நல்லது. மீ டூ நானும் கூடவா? எப்ப நீனும் போய் சேர்ந்து போயிட்டு வாங்களேன். நீ 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 மீ நானுமா சார்? ஓகே போலாம். மீ டூ நானும் கூட. இட் இஸ் இம்பாசிபிள் அது முடியவே முடியாது. என்ன பண்ண முடியாது? அது கத்துக்க முடியாது சார். இட் இஸ் இம்பாசிபிள் அது நடக்க முடியாது சார். இட் இஸ் இம்பாசிபிள் அது முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. அது போல இட் இஸ் இம்பாசிபிள் அது முடியவே முடியாது. ஏன் அப்படின்னு அடுத்து இட் இஸ் நத்திங் அது ஒன்றும் இல்லை. அது பெரிய மேட்டரே இல்லை. இட் இஸ் நத்திங் டூ அப்படின்னு இட் இஸ் நத்திங் அது ஒன்றுமே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ரெய்னிங் இன்னைக்கு மழை பெய்ஞ்சு கொண்டிருக்கு. மழை பொழிகிறது. இட் இஸ் மழை பெய்து கொண்டு இருக்கிறது. தட்ஸ் ஆல் அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் ஓவர். நீ பணம் முடிச்சு நீங்களாம் போகலாம். தட்ஸ் ஆல் அப்படின்னு சொல்லுங்க. வேலை முடிச்சு நீ கிளம்புங்கப்பா. தட்ஸ் ஆல் அப்படின்னு. ஆர் யூ ஷூர் நீ நிச்சயமா வந்துடுவியா? ஆர் யூ ஷூர் நிச்சயமாக. ஆர் யூ ஷூர் கம் டு மீட் மீ என்னை நிச்சயமாக சந்திப்பியா அப்படின்னு அர்த்தம். ஆர் யூ ஷூர் ஆர் யூ ஷூர் ஆர் யூ ஷூர் கம் டு த காலேஜ் நீங்கள் காலேஜ் வருவியா அப்படின்னு ஸ்கூலுக்கு வருவியா? அது பாருங்க பிலீவ் மீ என்னை நம்பு. ஆனால் 10 ரூபா தான் இருக்குது. ஸ்கூலுக்கு போக முடியும் காலேஜ் போக முடியும் அவ்வளோதான் எனக்கு போக முடியும். பிலீவ் மீ என்ன நம்பு அப்படின்னு சொல்லி பை இட் அதை வாங்கு. அந்த வாழைப்பழம் இருக்குது கொய்யாப்பழம் இருக்குது அதில் வாங்க. அந்த பழாப்பழம் இருக்குது அது வாங்க. அந்த சாக்லேட்டுக்கு அது வாங்க. பை இட் அது வாங்க. ஐ ஃபவுண்ட் இட் நம்ம ஏற்கனவே கொடுத்தது மீன் தெரியல கொடுத்துருக்க வார்த்தைகளுக்கு தாண்டி கண்டுபிடிச்சாச்சு நான் கண்டுபிடித்தேன் அப்படின்னு சொல்லணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. அடுத்ததில் வந்து ப்ராக்டிஸ் வந்து கொஷின் எப்படி கேட்குறது அப்படிங்கிற விஷயத்தை அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.